ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்க ரீசெண்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இந்த 10 நாட்களுக்கு உண்டானது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆன்லைனில் ஓப்பன் பண்ண போகிற 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு தான் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியாது, ஆன்லைன்லேயா இருக்கட்டும் ஆஃப்லைன்லேயா இருக்கட்டும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் டிடிடியோட லாக்கர் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் மடங்களில் கூட இந்த 10 நாட்களுக்கு உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க, லாக்கராக இருக்கட்டும் ரூம்ஸாக இருக்கட்டும். ஏன்னா டோனாஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அவங்க. ஸோ குறைஞ்சது நம்ம 2 பேருக்காவது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ நம்ம திருமலா திருப்பதியிலலாம் ரூம் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ ஏதாவது நம்மக்கிட்ட ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் குறைஞ்சது 2 பேருக்காச்சும் நம்ம புக் பண்ணியிருக்கணும். ஸோ அக்காமடேஷன் இதுக்குன்னு எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறது பற்றின அப்டேட் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் லாகின் செய்திருந்து அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் மட்டும்தான் இப்போது இந்த 10 நாட்களுக்கு இருக்கிற அவைலபிலிட்டிங்கிறதுனால அந்த லிங்கை கிளிக் பண்ணால் புக் அக்காமடேஷன் லிங்க் நீங்கள் குறைஞ்சது 2 பேருக்கு மேலே டிக்கெட் போட்டிருந்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி லொக்கேஷன் திருமலா சூஸ் பண்ணி ஸ்லாட் எந்த ஸ்லாட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த டேட்டுக்கும் அதுக்கு முத நாள் மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும். அண்ட் பொதுவாக இந்த துவாரதர்ஷனம் 10 நாட்களில் 24 மணி நேரம் மட்டும்தான் நம்மளை ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் லாக்கராக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் கொடுக்க மாட்டாங்க. மீறி நம்ம இருக்கோம் அப்படின்னா பூட்டி விடுவாங்க ரூம். அப்புறம் அவங்கள்ட்ட போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அந்த டைமுக்கு உண்டான ரெண்ட்டையும் கொடுத்துட்டு, ரெண்ட் வாங்குறப்போ ஃபுல் டே ரெண்ட் வாங்கிடுவாங்க. அப்போ தான் நமக்கு ரிட்டன் கொடுப்பாங்க நம்ம திங்ஸ் எல்லாம். ஸோ 1 டே மட்டும்தான் போன வருஷம்லாம் ரூம் கொடுத்தாங்க. தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த டேட்டுக்கும் அதுக்கு முந்தின நாளும் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இப்போது ஆன்லைனில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரூம் புக் பண்ணுறதுக்கு, ஆஃப்லைனில் உங்கள் டிக்கெட்டை வச்சு நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். அப்போ கூட உங்களோட தரிசன டேட்டுக்கு முத நாள் தான் ரூம் கொடுப்பாங்க. இப்போது 12 மணி ஸ்லாட் போட்டிருக்கீங்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட். 12 மணிக்கு நீங்கள் காலையில் நேராக வந்து அப்படியே தரிசனத்துக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு உண்டான தரிசன டிக்கெட் என்கிட்ட இருக்கே, சாமி தரிசனம் பார்த்துட்டு நான் ரூம் போட்டுக்கலாமான்னா போன வருஷம் கொடுக்கல. நம்மளோட தரிசன டேட்லேருந்து முத நாள் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுக்குறாங்க 24 மணி நேரம். ஸோ அன்னைக்கு உண்டான டிக்கெட் இருக்கே, அன்னைக்கு நான் ரூம் எடுக்கலாமா, இல்லை எனக்கு சாயந்தரம் தான் அன்றைக்கி ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க நான் மத்தியானம் போய் ரூம் எடுக்கலாமான்னா அந்த மாதிரி கொடுக்கல. போன வருஷம் முத நாள் தான் வர சொல்லியிருந்தாங்க ரூம் எடுக்கிறதுக்கு. சேம் டே டிக்கெட் வச்சுக்கிட்டு சேம் டே ரூம் ஆஃப்லைனில் எடுக்க விடலை. மேபி இந்த வாட்டி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் உடனே தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன், அதை பற்றியும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து தான் லாகின் பண்ணுவோம் நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அந்த மொபைல் நம்பருக்கு ஆப்பில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இமெயில் ஐடி ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்கும் ப்ரொஃபைலில் ஆப்பில். அந்த இப்போ எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் பர்சன் 2 பேரோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமெயில் ஐடியெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும், இல்லைனா என்ட்ரு பண்ணணும், இல்லைனா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த நம்பரை வச்சு வேறு யாருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா அப்போயும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கணும். அதாவது அந்த ஃபோன் நம்பரில் வேறு யாருக்காச்சும் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் புக் பண்ணிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஆப்பில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நம்ம யாரோட 2 பேர் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அண்ட் இன்னொன்று கூட, ஆப்பில் புக் பண்ணுறப்போ ஆல்ரெடி நம்ம டிடிடிக்கு பே பண்ணியிருக்கிறதுனால யூபிஐயில் பே பண்ணுறப்போ சொல்கிறேன், நம்மக்கிட்ட யூபிஐ ஐடியெல்லாம் கேட்க மாட்டேங்குது, பின் நம்பர் மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த டைமும் மிச்சம் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு புக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அக்காமடேஷன் ஷியோராக ஓப்பன் பண்ணுவாங்களான்னா அப்டேட் கொடுப்பாங்க அஃபிஷியலாக. பட் போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஏகாதசிக்கு முத நாள் கொடுக்கல, ஏகாதசி அன்னைக்கு கொடுக்கல, துவாதசி அன்னைக்கு கொடுக்கல, மீதி நாட்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை அக்காமடேஷன் டோட்டலாகவே நேரில் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாலும் ஷேர் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு தான், அந்த 9, 10, 11க்கு தான் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ ஒரு புக்கிங்லேருந்து செக் பண்ணுங்கள் திருப்பதிக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் திருமலை லொக்கேஷன் ட்ரை பண்ணுறீங்க, ஃபுல்லாகிடுச்சு, ரெட்டில் வந்துடுச்சு அப்படின்னா திருப்பதி லொக்கேஷன் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம் அதில் இருந்தால் கூட நம்ம புக் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட நம்ம திருமலைக்கு போயிட்டு வரலாம். அண்டு நம்மளோட ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் போனால் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்லாட் படி தான் குறிப்பாக ஏகாதசி துவாதசிக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்லாட் பார்ப்பாங்க. ஈவன் மற்ற நாட்களுக்கு கூட ஸ்லாட் பார்ப்பாங்க. 2 பேர் டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த ரூமோட கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். திருமலாக்கு ரூம் புக் பண்ணால் 999 ரூபாய் ரூமுக்கு இன்னொரு 999 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1518 ரூபாய் ஏசி ரூமுக்கு இன்னொரு 1518 ரூபாவும் டேக்ஸும் வரும். ஸோ அக்காமடேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறது அப்டேட் பண்ணதும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். போன வருஷம்லாம் ஓப்பன் பண்ணது பேஸ் பண்ணி. ஆஃப்லைனில் இப்போ நம்ம டோக்கன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த டோக்கனுக்கு எப்படி ரூம் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க ஒரு டோக்கன் வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம கூட இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க டோக்கனையும் நம்ம எடுத்துக்கிட்டு க்யூவில் நின்று அந்த டோக்கனையும் காமிச்சிக்கணும். நமக்கு கொடுக்குற அந்த டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம எத்தனை டோக்கன் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் 2 பேருக்கு நம்ம டோக்கன் காமிச்சோம் அப்படின்னா ரூம் கொடுப்பாங்க. அப்படி தான் போன வருஷம் எடுத்தாங்க. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். புக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஷுவராக அதுக்கு முன்னாடியே நமக்கு அக்காமடேஷன் அப்டேட் வந்துடும். எப்போ வந்தாலும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி ஷேர் பண்ணிகிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்கள். தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ரூம் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், ஒவ்வொரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.